அன்னியோட அம்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம அப்சஷன் ஆஃப் சைக்கோ ஃபைனல் வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்குது. இது ஃபைனல் வீடியோ அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாருமே என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போங்க, எப்படி அப்சஷன் ஆஃப் சைக்கோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்லேருந்து யார் பார்த்தீங்க எல்லாருமே, ஈவன் 1 எபிசோட் பார்த்தவங்களுக்கு கூட எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இல்லை கமெண்ட்டில் சொல்ல முடியாதுன்னா இன்ஸ்டாவில் என்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் ஹோப் இது நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, வெயிட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, லாஸ்ட் எபிசோட் எங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வயன் ஜங்குக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பாங்க. அண்ட் டேயாங் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பா. ஸோ இப்போது ஸ்டார்டிங்கே டேயாங் வீட்டில் அப்படியே பெட் மேலே உட்காந்துருக்கா, கபோர்டையே பார்த்துட்டு, ஜங்கு நான் இதை பண்ணி தாண்டாகணும். என்னதான் இவ்வளோ நாள் நீ என் ஃப்ரெண்டாக இருந்தாலோ, ஒரே மாஃபியாக்குள்ளே ஒர்க் பண்ணியிருந்தாலோ, அன்றைக்கி நீ தானடா சொன்ன நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த பிளானும் வெளில தெரியக்கூடாதுன்னு. ஆனால் நீயே என் முதுகில் குத்தி எங்கள் அப்பாவையை கொலை பண்ணிவிட்டு தைரியமாக எங்கள் அப்பா எங்கே இருந்தாரோ அங்கே இருந்துட்டு எல்லாருமே உன் கண்ட்ரோலில் வச்சுருந்தல, இன்றைக்கெல்லாம் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்டா, உன்னை மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறா. எந்திரிச்சிட்டு அந்த கபோர்ட் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ராயர் ஓப்பன் பண்ணுறா. அங்கே புது கன்று டேயாங்கோட அப்பா அது டேயாங்காக கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அவன் தான் இந்த கொலை பண்ணுறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, அதனால் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டா. ஜங்கு இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, ஆனால் இதை உன்னை கொல்றதுக்காக நான் எடுப்பேன், நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்து ஃபுல் லோட் பண்ணுறா. ஃபுல் கன் லோட் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வரா, கார் ஸ்டார்ட் பண்ணுறா. அப்படியே வந்துட்டே இருக்கும்போது டேயாங் ஜங்கு கால் பண்ணுறா. ஜங்கு டேயாங் காலை பார்த்துட்டு அப்படியே ஜிம்மினை, டேய் நான் சொன்னல்லடா அவள் வருவான்னு, என்னோட டேயாங்கிறா அது, அவன் என் மேலே கோச்சிக்கிட்டெல்லாம் எங்கேயோ போக மாட்டான்டா, என் மேலே சந்தேகம் பட மாட்டான் மச்சா. டேய் உனக்கு சொன்னால் புரியுதா இல்லைடா ஜங்கு, அவன் உன்னை சும்மா விட மாட்டான்டா. இல்லைடா இரு சொல்லிட்டேயா ஜங்கு, உன்னை நான் பார்க்கணும். எதுக்குடா? நான் வயனை கண்டுபிடிச்சிட்டேன். என்னட்டையா? ஆமாம், அவள் எங்கள் வீட்டில் இல்லை, தப்பிச்சு போயிருக்காள்ல, வயன் கூட தான் உன் வீட்டில் இருக்க. வந்துடுறியா? இப்போ வந்துடுற? நீ தனியாக வா, ஜிம்மினெல்லாம் கூப்பிட்டு வராத, அவங்க மாதிரி கூட இருக்கட்டும். அதோண்டா வர ஜிம்மினெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டேன், நான் தனியாக வரேன். டே ஜிம்மன், எங்கள் மாதிரி கூட இரு, அவள் வயனை கண்டுபிடிச்சிட்டான்டா. அவள் எதுக்கு அப்படி போனான்னு கேட்டல, வயனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அதெல்லாம் ஓகே ஜங்கு, அவனுக்கு எப்படி தெரியும் வயன் மிஸ் ஆயிருக்கான்னு? டேய் என்னையும் உன்னையும் மாதிரி அவனும் மாஃபியா தாண்டா, அதெல்லாம் அவள் கண்டுபிடிச்சிருப்பா. இதுவாண்டா முக்கியம், அவள் கிடச்சிட்டாடா, அவளை போய் பார்த்துக்கிற, நீ மாதுரி பத்திரமா பார்த்துக்கோ. டேய் வேணாண்டா, தனியாக போகாத. ஏய் ஒன்றுமே ஆகாது, எதுக்கு பயப்படுற, அது என்னோட டயாங்கிறா. எனக்கு சொன்னா நீ கேட்க மாட்டேன், ஏதாச்சுன்னா கால் பண்ணு. சரிடா, இன்னும் 1 hourல வந்துடுற. டயாங் கூட வரலனா நீ வா, அவ்வளோதான். பாய் ஜிம்மன். சரிடா, 1 hour தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோ ஜிம்மன்கிட்ட மாதுரியை பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஸ்ட்ரைட்டாக வயன் இருப்பாங்களே அந்த வீட்டுக்கு தான் வரா. டேயாங்கோட கார் ஆல்ரெடி இருக்குது. அப்போது ஜங்கு டேயாங்க பார்த்துட்டு, என்னடா வெயிட் பண்ணிருக்க, வயன் எங்கே? உள்ளதான் இருக்கா, டோர் ஓப்பன் பண்ணு. உள்ளையா? நீ எப்படி கூப்பிட்டு போன? பேக் சைட் டோர்லேருந்து ஒரு தடவை மாதுரியை கூப்பிட்டு போனல, அந்த மாதிரி. ஓ சரிவா மச்சா, அவளை ஆகணும்டா, செவ்வில் 2 விட்டாதா என்னை விட்டு இனிமேல் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு டோர் ஓப்பன் பண்ணி போய் உள்ள வயன் அப்படின்னு தேடுறா. வயன் எங்குமே இல்லை. ஜங்குக்கு ஆக்சுவலி புரிஞ்சுக்கிட்டா டேயாங் ஏதோ
திட்டத்தோடு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, டேயாங் எங்கடா வயன் காணோம் அப்படின்னும்போது, டேயாங் வயனெல்லாம் எவ்வளோ வரலைங்க. பின்ன எதுக்குடா கூப்பிட்ட, வயன் வந்திருக்கா அப்படின்னு கூப்பிட்ட. டேய் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன டேயாங், எங்கள் அப்பாவை எதுக்கு கொன்ன? இன்னுமே அந்த மாதிரியை பேச்சு கேட்டு சுற்றிட்டுருக்கேட்டையாங். அன்றைக்கே சொன்னேன்ல, அவள் நம்மளுக்குள்ளே சண்டை இழுத்து விட்டுட்ருக்கா வேணான்னு சொல்லிட்டு. அப்படின்னா அந்த டாக்டர் 9:30 10:30 ஆக்சிடெண்ட், இதெல்லாம் என்ன ஜங்கு புரியுதா நான் சொல்கிறது? டேயாங் என்னடா 9:30 10:30 என்ன? ஜங்கு நடிக்காதடா, உன்னை எவ்வளோ நம்பியிருந்த தெரியுமா? நான் என் கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டலடா. நான் உட்கார வேண்டிய இடத்துல உன்னை உட்கார வச்ச. இதுக்கு எங்கள் அப்பாவை நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஆமாண்டா, நான் தான் உங்கள் அப்பாவை கொன்னேன். என்ன இப்போ என்னை கொல்ல போறியட்டையா? ஓகேடா, என்னை சாவடிச்சிரு, உனக்கு அதுதான் ஹாப்பினஸ்னா? என்ன கொன்றுட்டையா? அதுக்கு தாண்டா வந்திருக்க. நீ யாரா சொல்கிறதுக்கு என்ன கொல்ல அப்படின்னு சொல்லிட்டு? ஒத்த நானே அதுக்கு தாண்டா வந்திருக்கேன், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டனே. ஓ ஐயா, நான் எதுக்கு உங்கள் அப்பாவை கொன்னேன் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா சத்தியமா நீ இப்படியே முன்னாடி வந்து பேசவே மாட்டேடா. ஓ தெரியும்டா, கேவலம் இந்த மாஃபியா காசு, அந்த இடம், அந்த பட்டம். நீ அன்றைக்கி மாஃபியாவில் மாதிரியும் வயனையும் வச்சுட்டு இன்னும் பெருசாக்கலான்னு சொன்னல, அப்போவே இந்த மரமண்டக்கும் புரிஞ்சிருக்கணும். வயன் அன்றைக்கும் சொன்னாங்க, இவ தாண்டா அவங்க அப்பாவை கொன்னது, அவனை போய் பிளைண்டாக நம்பாதடான்னு சொன்னாங்க. அண்ட் மாதிரியும் சொன்னான். அவங்க எல்லோரும் முன்னாடி நீ தான் எனக்கு பெருசு அப்படின்னு உன்னை விட்டு கொடுக்காம பேசினல ஜங்கோவுக்கு. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. டேய் யாரா காசுக்காக மாஃபியாக்காக உங்கள் அப்பாவை கொன்னது உனக்கு தெரியுமாடா? கேட்குறியா? எதுவுமே வேணாம், எதுவுமே வேணாம், முடிஞ்சுது. நீ எதுவுமே சொல்ல வேணாம். இனிமேல் நீ சொல்கிறது எதுவுமே நான் கேட்க மாட்டேன். முடிஞ்சது ஜங்கோக். டேயாங் இங்கே கேளுட்டையாங். டே யாரா நீ? இந்த மயிருட்டையாங்க இல்லை, இனிமேல் என்னை வந்துட்டு அவங்க அது இதுன்னு கூப்பிட்ட அவ்வளோதான். ஸோ அப்படி இங்கே கட் பண்ண வயன் அப்படியே கேபில் வந்துட்டுருக்காங்க. அந்த பையன் கூட ரொம்ப அழுதுட்ருக்காங்க. வயன் ரொம்ப அழுகாதீங்க, அதான் இப்போ ஜங்குக் பார்க்க போகிறல, ஒன்றுமே இல்லை, ப்ளீஸ் அழாதீங்க. எப்போலேருந்து அழுதுட்ருக்கீங்க? இல்லை நான் ஜங்குக்கை புரிஞ்சிக்கவே இல்லை. முதல்ல அவனை போயிட்டு ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை, என்னை லவ் பண்ண அப்படி இப்படின்னு நடிக்கும் போதாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. நான் முதல்ல அவனை போய் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அவசர அவசரமாக வந்துட்டுருக்காங்க. அண்ட் வந்துட்டாங்க. அண்ட் அப்படியே ஓடி வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. டேயாங் அப்படியே ஜங்கு கூட செஸ்ட்டு மேலே கன் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. ஜங்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அப்படியே டேயாங்கோட ஐஸை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போது வயன் டேயாங்கு ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு, ஜங்குக் எங்கடி போயிருந்த? டேயாங் கன்னெடு. வேணா. ஏய் நீ யாரு? இது எனக்கும் அவனுக்கு இருக்கிறது. டேயாங் வேணாம், அவனை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. எது தெரியாது? கிட்ட வந்து வயன் உன்னையும் போட்டுருவ. செம்ம காண்டில் இருக்க, செம்ம கோவத்தில் இருக்க, மரியாதையாக கிளம்பிடு. டேயாங் வேணாம். வயன் கிட்ட வராத, சுற்றுவ. ஓகே நான் வரலை. டேயாங் மரியாதையாக கன் எடுத்துரு.
அவள் எதுக்கு உங்கள் அப்பா கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவசரப்படாதடா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஜங்கூக்கை பார்க்குறா. ஜங்கூக், யோ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். டேயாங் நான் கிட்ட வந்த வயன் சுற்ற வேண்டி உன்னை. 1 டேயாங் வேணாண்டா, நான் சொல்கிறேன். 2 டேயாங் டே ஜங்கூக் என்னடா சும்மா நின்றுருக்க? எனக்கு எந்த பயமும் இல்லை. அவனுக்கு என்ன கொல்லணும்னா தாராளமாக கொல்லட்டும். ஏன்னா எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் வாழ்ந்தாலும் ஒன்று தான், செத்தாலும் ஒன்று தான். 3 டேயாங் வேணாம். டேயாங் டேயாங் என்னடா பண்ண பாவி, உனக்கு அவனை பற்றி தெரியுமாடா? ஜங்குக்கா, ஏய் ஜங்கூக், ஜங்கூக் உனக்கு ஒன்றும் இல்லை. டேயாங் ஜங்கூக், ஜங்குக்கா டேய் ஐஸ் ஓப்பன் பண்ணுறா. ஜங்குக்கா டேயாங் ஏன்டா இப்படி பண்ண? அவன் எதுக்கும் உங்கள் அப்பாவை கொண்டான்னு உனக்கு தெரியுமாடா? நீ உங்கள் அப்பாவை மட்டும்தான் இழந்திருக்க. அவன் அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாமே இழந்திருக்காடா. ஏன்டா இப்படி பண்ண கொலைகாரா? நான் அவ்வளோ சொல்லிட்டுருக்கேன் அவனை ஒன்றும் பண்ணாத நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆனான்ட்டே அவனை மட்டும் சும்மா விட மாட்டேன். டே ஜங்கூக் எந்திரிடா. டே என்ன வயன்? அவங்க அப்பா அம்மா இருந்ததுக்கும் எங்கள் அப்பா அம்மாவை கொன்னதுக்கும் என்ன? எனக்கு தோணுச்சு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணுறதுனால தான் பண்ணேன். எது கரெக்டுட்டேயா? எதுதான் கரெக்ட்? அவங்க அப்பா பண்ணது கரெக்டா? ஜங்குக்கா எந்திரிடா, என்னை மன்னிச்சிரு ஜங்கு, இப்படி படுத்துருக்காது, எந்திரிடா. வயன் என்ன? எனக்கு இதான் கரெக்டுன்னு தோணுச்சு, நான் பண்ணேன், அவ்வளோதான். அவள் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. டேயாங் உனக்கு என்ன தெரியும்? டேயாங் உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு என்ன தெரியும்னா எங்கள் அப்பாவை வேணும்னு ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கா. எனக்கு ஆக்சிடெண்ட் பண்ணதும் அவ்வளோ வலிக்கலடி. எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அவர் சித்திரவதை பண்ணி சாவடிச்சிருக்கா. என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? ஜங்கூக் நீ தான் என் ஃப்ரெண்டு, என் உயிர் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு தோளில் தூக்கவா? எனக்கு இதுதான் கரெக்டுன்னு பட்டுச்சு, நான் பண்ணேன், அவ்வளோதான். அவள் எப்படி போனான் எனக்கு என்ன? இங்கே பாரு, உன்னை லவ் பண்ணியிருக்கா, நீ அவன் கூட எல்லாமே பண்ணியிருக்க, அதனால அவனுக்கு எதானாலும் உனக்கு வலிக்கும். அவன் எனக்கு எதுவுமே பண்ணல. இன்னும் எங்கேயோ தனியாக இருந்தவனை கூட்டு வந்து இந்த மாஃபியாக்குள்ளே இழுத்து விட்டதே நான். அப்படிப்பட்ட எனக்கு முதுகில் குத்தலாமா? அது பண்ணால் என்ன நடக்கும்னு காட்டினல, இதுதான் நடக்கும். டேய் இல்லாட்டியா நீ நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் தப்புடா. என்ன தப்பு? டேயா நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன். முதல்ல ஜங்குக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் வாடா. அவனுக்கு ஏதாச்சும் ஆனால் வேணட்டையாம். ஏய் வேணும்னா நீ கூப்பிட்டு போடி, என்னெல்லாம் முடியாது. அவ சாகணும். கொலைகார டேயாம், ஜங்கு கூட அப்பா அம்மா வேலை கொன்னதே உங்கள் அப்பா தான்டா. உங்கள் அப்பா பெரிய மாஃபியானா என்ன வேணா பண்ணலாமா? எங்கள் பாருட்டேன், ஜங்கு பண்ண தப்பு தான், உங்கள் அப்பாவை கொன்ன தப்பு தான். நான் பண்ணது கரெக்டுன்னு சொல்லலை. ஆனால் அவன் எந்த மாஃபியாக்காகவும் எந்த காசுக்காகவும் பண்ணலடா. அவங்க அப்பா அம்மாவை அவங்க அப்பா கொலை பண்ணியிருக்கான். அதனால தான் அவனை என்ன பண்ணுவான்? உனக்கு அவங்க அப்பா இறந்ததுக்கு எப்படி இருக்கிறான்? அவன் என்னடா பாவம் பண்ணான்? டேயாங் ப்ளீஸ் டேயாங்,
ப்ளீஸ் கேளுட்டேயா, ஜங்குக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் ப்ளீஸ் அப்படின்னும்போது அந்த பையன் அப்படியே கிட்ட வரா. டேயாம் அவனை அப்படியே தள்ளி விட்டுறா. அவள் போய் கீழே விழுந்துடுறா. டேயாம் ஏன் டேயாம் இப்படி பண்ணுற? ஜங்கு ஜங்கு ஜங்குக்கா எந்திரா. டேயாம் ப்ளீஸ் அவனை விட்டுரு. அவன் எதுக்கு விடணும்? அவன் தானே சொன்னான், நான் செத்தாலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்றுன்னு, சாகட்டும் அவ்வளோதான். ஸோ அப்படியே கட் பண்ணா இங்கே ஜிம்மன் ஜங்குக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கால் பண்ணுறா, பிக் பண்ண மாட்டேன்றா. அண்ட் ஜிம்மனுக்கு ஆல்ரெடி டேவாங் மேலே டவுட் இருந்தது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிம்மன் மாதுரி 2 பேருமே இங்கே வராங்க வீட்டுக்கு. வந்து பார்த்தா ஒரு பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபுல் ரத்தமாக ஒரு செட் படுத்துட்ருக்கா. அந்த பையன் ஒரு செட் மயங்கி போயிருக்கா. டேயாங் கன்று வச்சுட்டு நின்றுருக்கா. வயன் அப்படியே ஜங்குக்கு முன்னாடி உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஜிம்மனுக்கு ஒரு செகண்ட் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போது ஜிம்மன், டேயாங் என்னடா ஜங்குக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வரா. பார்த்தா ஜங்குக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் ஃபுல் ரத்த வெள்ளத்தில் அப்படியே படுத்துட்ருக்கா. அப்போது வயன் அப்படியே ஜிம்மினை பார்த்த உடனே ஜிம்மினோட காலை பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிட ஜிம்மன், எல்லாமே என்னோட தப்பு தான். நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் வராமல் இருந்திருந்தா இதெல்லாமே நடந்திருக்காது. என்னை மன்னிச்சிருங்க ஜிம்மன். ஜங்குக்கு என்னாச்சு? அவன் எந்திரிக்கவே மாட்டான். என்ன மன்னிச்சிரு ஜிம்மன். யார் பண்ணது? யார் அவனை? நான் தாண்டா பண்ணேன். ஏன் நீ பண்ணியா? நம்ம ஜங்கு கூப்பிடாது சத்தியமா? ஆமாண்டா நான் தான் பண்ணேன். என்ன போ, என்ன ஆளுக்கு கொஷின் கேட்குறீங்க? அவனா உத்தமனா? அவன் மட்டும் எந்த கொலையும் பண்ணவே இல்லையா? ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி கேட்குற ஜிம்மன். டேயா அவனுக்கு ஏதாச்சும் ஆனா சத்தியமா உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. அவள் செத்தாலும் பரவாயில்ல ஜிம்மன். அவள் எனக்கு என்ன பண்ணிட்டா? அவனுக்காக நான் கவலை பண்ண. என்னடா பண்ணல அவன்? அவனுக்கு என்னடா பண்ணல? டேய் நீ உங்கள் அப்பா பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்போவே தெரியும். நீ நினச்சிட்ருக்க ஜங்குக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொன்னான் தெரியுமாடா? நாளைக்கிட்டே அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சி எனக்கு கொன்னாலும் பரவாயில்ல, நான் என் டயங் மேலே கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். உன்னை கொலை பண்ணிடு, உன்னோட மாஃபியா இன்னுமே நீ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம் ஜங்கு, எந்த பிரச்சனையும் இருக்காதுடா. டேயாங்க கொன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்டா சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? நான் சத்தாலும் பரவாயில்ல, டேயாங் மேலே கை வைக்க மாட்டேன்னு சொன்னான். அப்படியே பண்ணிட்டல டேயாங், எல்லாமே பண்ணிருக்க அப்படின்னு தெரிஞ்சோ எதுக்குடா அப்படி பண்ண? ஜிம்மன் என்னதான் இருந்தாலும் அவள் பண்ணது கரெக்டாடா. உங்கள் அப்பா கொலை பண்ணியிருந்தா நீ இப்படியே பேசியிருப்பியா எங்கள் முன்னாடி வந்து? ஜிம்மன் டேயா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்கள் சண்டை போடுறது நிறுத்துங்க, அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் ப்ளீஸ். டேயா ப்ளீஸ். முடியாது, சாகணும். அவனை நகுத்து நீங்கள் எல்லாரும் செத்துருவீங்க. ஓ அப்படியா? நீ விட மாட்டியா? அவனுக்கு என்ன நடந்ததுன்னு உன்கிட்ட சொல்கிறேன். ஏதோ உனக்கு தான் ஏதோ பெருசாக இருக்குன்னு நீ ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டுருக்க. ஏய் அப்படி என்னடி ஆயிடுச்சு? அப்படி என்ன ஆயிடுச்சு? ஏயா ஜங்குவோட அப்பா அம்மா தங்கச்சி அவங்க அப்பா ஈவு இறக்கம் இல்லாமல் ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. அது ஓகேவா? அது ஆக்சிடெண்ட் இல்லை கொலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போன லாயர் போட்டு அடித்து வச்சுருக்கான். அது ஓகேவா? இங்கே பாருட்டையும் நீங்கள் என்னதான் பெரிய மாஃபியா மயிராக இருந்தாலும்
எதிரில் இருக்கிற எந்த உசுராக இருந்தாலும் மதிக்கணும். அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது பிடிக்கலதா. உங்கள் அப்பா பெரிய மாஃபியானா என்ன வேணா பண்ணுவானாட்டையா? அப்படி என்ன பண்ணார் எங்கள் அப்பா? உங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியாமலே அவனை சுட்டு வச்சிருக்க. சத்தியமாக சொல்கிறட்டையா, ஜங்குக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று, ஆனால் நான் சும்மாவே விட மாட்டேன். என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு என்ன டேயா? நீ நினச்சிட்ருக்க ஜங்கு உங்கள் அப்பாவை கொன்னது மாஃபியாக்காக, அந்த பதவிக்காக அப்படின்னு. இல்லைடா, அவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்திருக்கா தெரியுமாடா? தேயாம், இந்த மாஃபியாலாம் நீ நினச்சிட்ருக்க அதெல்லாம் பெரிய கெத்தான விஷயம் அப்படின்னு. அதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க உனக்கு தெரியுமா? அப்படி என்ன ஆச்சு வயன்? இங்கே பாருட்டையா, இதை எப்படி எடுத்துக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. உங்கள் அப்பா நல்லவனா கெட்டவனா நீயே டிசைட் பண்ணிக்கோ. ஜங்கு அவனை காப்பாற்றணுமா வேணாமான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ. டேயா, உங்கள் அப்பா மாஃபியாவில் இருக்கும்போது உங்கள் அப்பா காசுக்காக ஆசைப்பட்டு கொலை பண்ணியிருக்காருடா. 1 2 இல்லை, 5 6 கொலை. அதை மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அப்பா கிட்ட போயிட்டு உங்கள் அப்பாவுக்கு சாதகமாக வாதாட சொல்லியிருக்காரு. எப்படி? உங்கள் அப்பா தப்பே பண்ணலையா? அந்த மாதிரி உப்பு போட்டு சாப்பிட்ற எந்த மனுஷன் அதுக்கு ஒத்துக்க மாட்டாடா. அதுதான் ஜங்கு கூட அப்பாவுக்கு பண்ணார். உங்கள் அப்பா அது பொறுக்காம ஈவையருக்கு இல்லாமல் ஜங்கு கூட ஃபேமிலியை நாசம் பண்ணியிருக்காரு. அதில் சின்ன குழந்தை ஜங்கு கூட தங்கச்சி, அவங்க அப்பா அம்மா தான் அவனுக்கு உலகமே. அப்படிப்பட்டவனை நடு ரோட்டில் உங்கள் அப்பா நிற்க வச்சிட்டான். என்னட்டியா இதெல்லாம் ஓகேவா? இப்போ சொல்கிறா, மாஃபியாக்காக பண்ணானா? இல்லை நீ எழுந்தது பெரிய விஷயமா? இல்லை ஜங்குக்கு எழுந்தது பெரிய விஷயமா? பாருங்கட்டையா, அவங்க அப்பா நல்ல மனுஷனை வேணுமுனே உங்கள் அப்பா சுயநலத்துக்காக எல்லாமே பண்ணியிருக்கா. நீங்கள் பெரிய ஆளுங்கன்னா என்ன வேணால் பண்ணலாமா? ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போனதுக்கப்புறமும் கவர்மெண்ட்டில் டார்ச்சர் பண்ணி அவங்க அப்பா அம்மாவோட கேஸை க்ளோஸ் பண்ண வச்சுருக்கா. இது கேட்க போனால் இன்னொரு லாயரையும் அடித்து வச்சுருக்காங்க. ஏயா, அவர் உடம்புல எவ்வளோ தழும்பு தெரியுமாடா? அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என்னவா என் சொல்கிற? ஜங்கு கூட அப்பா அம்மா தங்கச்சி இறந்துட்டாங்களா? ஆமாண்டா. நீ நினச்சிட்ருக்க அவ ஒரு சைக்கோ மாஃபியா அப்படின்னு. இல்லைடா, அவனை அப்படி மாற்றினதே உங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா தான் கொலை பண்ணது அப்படின்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அவ தனியாக வீட்டு எடுத்து இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவன் கையில் நான் மாட்டினேன். அவன் கையில் நான் மாட்டி மாதிரியை காப்பாற்றி உன் கூட ஜெயிலுக்கு அனுப்புனேன். அதுக்கு முன்னாடி மாதுரி ப்ரெக்னென்சியில் குழந்தைய கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு அவனுக்கு தெரியும் போது அவள் ஒரு டாக்டரை கொன்னதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர் மூலமாக தான் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரில, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரில. எப்போ நான் போய் மாதுரியை காப்பாற்றி அவன் ஜெயிலுக்குள்ளே வந்தானோ, உங்கள் அப்பாவை அவன் எப்போ பார்த்தானோ, அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக பழகி, அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் தெரியட்டையா. இப்போ சொல்லு, ஜங்குவை காப்பாற்றலாமா வேணாமா? டேயாம், ப்ளீஸ் டேயாம். இங்கே பாரு, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நீ என்ன பண்ணாலும் நான் கேட்குறேன். ஒரே ஒரு தடவை ஜங்குக்கு மட்டும் காப்பாற்றிடலாம்.
ப்ளீஸ் டேயாங், உன் காலை பிடிச்சி கெஞ்சுறேன்டா, ப்ளீஸ். வயன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அப்படியே ஜங்கு கிட்ட போறா. ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நிற்கிறா. அப்போ வயன், டேயாங் ப்ளீஸ் டேயாங், அவனை பாருடா, அவன் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான், அவனை பாரு டேயாங். ஜங்கு டேய் டேய் டேயாங்டா, ஜங்கு டேயாங். ஜங்கு அவனுக்கு ஒன்றும் ஆகாது வயன், நான் இருக்க, என் உசுறு கொடுத்தாச்சு, நான் அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு ஓடுறா. அவனுக்கு ஒன்றுமே இப்போ இல்லை, ஜங்குக்கு மட்டும்தான் தெரியுறா. அப்படியே ஓடி போயிட்டு அப்படியே காருக்குள்ளே அவனை போட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறா. அவனுக்கு ரொம்ப ப்ளீடிங்காக இருக்குது. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற இடம்லாம் ஜங்கு கூட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு டேயாங் ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போகிறா. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஜங்குக்கை வந்து உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே டேயாங் என்ன பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்கா. ஆஸ் வெல் ஆஸ் வயன், மாதுரி, ஜிம்மின், அந்த பையன் எல்லாருமே அப்படியே வெளில உட்காந்துருக்காங்க. அப்போது டாக்டர் வெளில வராங்க. அப்போது வயன், டாக்டர் ஜங்கு, வயன் அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, பிளட் வேணும், அவரோடது ஓ நெகட்டிவ். இப்போது இந்த லேட் நைட்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு டாக்டர் சொன்னதும் மாதுரி, டாக்டர் நான் கொடுக்குறேன், அவனுக்கும் எனக்கு ஒரு ரத்தம் தான், நான் கொடுக்குறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாதுரியை கூப்பிட்டு போகிறாங்க. எல்லா செக்கப்பும் ஆனதுக்கப்புறம் மாதுரி தான் ஜங்குக்கு வந்து பிளட் கொடுக்குறாங்க. அண்ட் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்கு எந்த மூமெண்ட்டும் இல்லை, அப்படியே இருக்கா. அண்ட் ஆஃப்டர் 1 வீக் கழித்து அவனுக்கு முழிப்பு வருது. அப்போது டேயாங் தான் உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு, ஜங்குக்கா, நான் டேயாங்டா, தெரியும் மச்சா, இங்கே என்ன பண்ணுறோம், மாதுரி எங்க, மாதுரி வாங்க அப்படின்னு டேயாங் கூப்பிட்டதும் மாதுரி வராங்க. என்ன டேயாங், ஜங்கு கூட ஒரு கொஞ்ச நேரம் இருப்போம், அவன் உன்னதான் கேட்குறான் அப்படின்னு மாதுரி உள்ள அனுப்புகிறாங்க. ஜங்கு உண்மையாலுமே மாதுரி ரொம்ப லவ் பண்ணியிருப்பா. அப்போது மாதுரி உள்ளே போனதும் ஜங்குக்கை பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கில்ட் ஆகுது அவங்களுக்கு. அப்போது மாதுரி அப்படியே ஜங்குவை ஹக் பண்ணிவிட்டு, ஐம் சாரி ஜங்கு, ஐம் சாரிடா, உன் குழந்தைய கொன்னது தப்பு தான், ஐம் சாரி. மாதுரி எதுக்கு அழுற, நீ அழாதடி, எனக்கு நீ அழுதா பிடிக்காது, நீ அழாத, என் பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்னு ஜங்கு சொன்னதும் மாதுரி அப்படியே ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. எங்கே டேயாங் அப்படியே வந்து வயன் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. அப்போது வயன், டேயாங் ஜங்குக்கு ஓகேவா, அவன் ஓகே தான், மாதுரின்னு தான் கேட்டுட்ருக்கா, மாதுரி உள்ளே இருக்காங்க. வயன் சாரி. எதுக்கு டேயாங், என்னோட ஃப்ரெண்டை திரும்பி கொடுத்ததுக்கு, நீ மட்டும் அங்கே இல்லைன்னா என்ன இருக்குன்னு தெரில, அதுக்கு தான் தேங்க்ஸ். இங்கே பாருட்டையாம், இங்கே யார் பண்ணுறது கரெக்ட் இல்லை, யார் பண்ணுறது தப்பு இல்லை, எல்லாமே நம்ம எடுக்கிற டிசிஷனில் இருக்குது. அன்றைக்கி உங்கள் அப்பா அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு வேற ஒருத்தங்கிட்ட போயிருந்தா, இல்லைன்னா
உங்கள் அப்பாவே போய் சரண்டர் ஆகி இன்னொரு வாட்டி அந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திருந்தா இன்னைக்கு ஜங்கு கூட அப்பா அம்மா கூட ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஜங்கு பண்ணது கரெக்டான்னு கேட்டால் இல்லை, எல்லாமே கோவத்தில் பண்ணுறதா. அன்னைக்கு மாதிரி கோவத்தில் குழந்தைய கொன்னுட்டா, அந்த கோவத்தில் ஜங்குக்கு போயிட்டு அந்த டாக்டரை கொன்னுட்டா. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா நீ ஜங்குவை கொல்ல போயிட்ட. இதெல்லாம் எதில் நடக்குதுட்டே? இன்டென்ஷனெல்லாம் யாரும் பண்ணுறது இல்லைடா. கோவம், அந்த அப்சஷன், சைக்கோனஸ், இதெல்லாம் நம்ம சுற்றி என்ன நடக்குது அதில் தான் இருக்குது. நம்ம எப்படி பார்க்குறோம் அதில் தான் இருக்குது. இனிமேலாச்சும் திருந்தி நடந்துக்கோங்க. இங்கே பாருட்டேயா, ஜங்குக்கோட அப்பா உங்கள் அப்பா பரம எதிரிங்க. ஆனால் நீயும் ஜங்குக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுக்குறீங்க. இதுதான் டேயாவும், இதுதான் கடவுள் ஒன்று இழந்தா இன்னொன்று கொடுக்குறதுன்னு சொல்கிறது. அதை நீங்களே உங்கள் கையால் அழிச்சிக்காதீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். ஜங்குக்கும் மாதுரிக்கும் கல்யாணம் பண்ணி வை. அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கட்டும். நான் திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு அவங்கிட்ட சொல்லாத, சரியா பையன்? ஆனாலும் ஜங்குக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசு. சரிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி போகிறாங்க. ஜங்குக் மாதிரி 2 பேர் உட்காந்து இருக்காங்க. அப்போது ஜங்கு வயனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறா. எங்கே போயிருந்த வயன்? அன்றைக்கி நீ என்னை தட்டி விட்டுட்டு போயிட்டல, திரும்ப இங்கே வந்திருக்க. ஏன் உன்னை பார்க்க வரக்கூடாதா? அப்படி இல்லை. சரி மாதுரி, ஜங்குக்கை நல்லா பார்த்துக்கோ. அவனை பற்றி இப்போ உனக்கு எல்லாம் உண்மையாக தெரியும். அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இரு. ஜங்கு, நீ இனிமேல் அனாதை இல்லை. உனக்கு மாதுரி இருக்கா, நான் இருக்கேன், இதோ டேயாங், ஜிமின் எல்லாருமே இருக்காங்க. எதுக்குமே கவலைப்படாத, சரியா? நீ போயிட்டுருக்கியாடி? ஆமாம், நீயும் மாதுரியை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருங்க, சரியா? அப்படின்னு பையன் ஸ்மைல் பண்ணிவிட்டு கெத்தாக வெளில வராங்க. இந்த பையன் இருப்பால, அவங்க கூட அப்படியே கிளம்பி வராங்க. அப்படியே ஜங்கு இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஸ்டார்டிங் ஒரு கன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதை எடுத்துக்கிறாங்க. அப்படியே அந்த பையன்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் எங்கே போய் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியாது. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு வயன் டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்து இறங்குறாங்க. அப்படியே அந்த கன்னை வாங்கியிருப்பாங்கள்ல அவங்களோட அங்கிள், அங்கே போயிட்டு அங்கிள் கன். ஓ வயன், முடிஞ்சுதா உன்னோட ட்ரைனிங்? எல்லாமே முடிஞ்சுது அங்கிள். ஹாப்பியாக இருக்கு. எதுக்கு? ஒன்றும் இல்லையே, அப்பா அம்மா பார்த்து ரொம்ப நாளாச்சு, நான் போகிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரமாக ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. அப்படியே அந்த கன்னை கொடுத்துட்டு வெளில வரும்போது ரொம்ப அழுறாங்க. ஜங்குக்கா, அண்ணன் நான் லவ் பண்ணது உண்மை, ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு ரிட்டன் கிடைக்கலையோ, நான் உன்னை விட்டுட்டேன். ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குடா. உனக்கு ஒன்றும் ஆகலை. நீ ஒரு சைக்கோ இல்லை, நீ ஒரு நல்ல பையன் அப்படின்னு எல்லாருக்குமே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். பட் நான் கூட இருந்த அந்த டேஸ் எல்லாமே I didn't deserve that.
ஐ ஹோப் நீ உன்னோட லைஃப்பில் மாதிரி கூட ஹாப்பியாக இருப்ப. ஐ மிஸ் யூ ஜங்கு. ஐ மிஸ் யூ. ஐ மிஸ் யூடா.